Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 14/11/2025. இப்போ MCC ஆல் இண்டியா கோட்டானுடைய ப்ரொவிஷனல் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸ்டே ரவுண்டுக்கான ப்ரொவிஷனல் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கான அதாவது 15% ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் காலேஜுக்கான க்ளோசிங் ரேங்க் என்ன, ஸ்டே ரவுண்டினுடைய க்ளோசிங் ரேங்க் என்ன, க்ளோசிங் மார்க் என்ன அப்படிங்கிறத கேட்டகரி வைஸாக இப்போ பார்த்துடலாம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியினுடைய கட் ஆஃபும் அதே போல் இந்த காலேஜுக்கு இந்த ரேங்க் அண்டு மார்க்குக்கு எந்தெந்த காலேஜில் க்ளோஸ் ஆகிருக்குதுங்கிறதையும் இப்போ அனலைஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்த வீடியோவில் அதை சொல்லிடலாம். இப்போது நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துடலாம். 14/11/2025 இன்றைக்கி வந்த நோட்டிஃபிகேஷன். நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டுக்கான ரிசல்ட்டு இன்று வெளியிடப்படுகிறது அப்படின்ட்டு. ப்ரொவிஷனல் ரிசல்ட் ஆஃப் ஸ்டே ரவுண்ட் ஆஃப் NEET UG Counseling 2025 is now available. Any discrepancy in the result may be immediately be informed to MCC DGHS up to 12 PM of 15/11/2025. இதில் உங்களுக்கு இந்த ரிசல்ட்டில் இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்பன்சி இருக்குது அப்படின்னா நாளை மதியம் 12 மணிக்குள்ளே MCCனுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு mccresultquery@gmail.comக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். தவறும் பட்சத்தில் அதுவே ஃபைனல் ரிசல்ட்டாக டிக்ளேர் பண்ணிடுவாங்க. The candidates are further informed that the provisional result is only indicative in nature and subject to change. இந்த ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது. இதை வச்சுக்கிட்டு எந்த விதமான ஒரு உரிமையும் கோர முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. The candidate are advised to approach the allotted college. எப்போ அப்படின்னா நாளைக்கு ஃபைனல் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ண பிறகு நாளைக்கு மதியம் 12 மணிக்கு மேலே உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு தான் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டே ரவுண்டில் உங்களுக்கு அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு ஓசி கேட்டகரிக்கு இந்த ஸ்டே ரவுண்டில் ஓசிக்கு என்ன ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்னா 27,332க்கு 525 மார்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 30,862க்கு 521க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்தது ஓபிசி கேட்டகிரிக்கு 27,307 ஆல் இண்டியா ரேங்க்குக்கு 525க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்சி கேட்டகிரிக்கு 1,38,863க்கு 440 மார்க்குக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்டி கேட்டகிரிக்கு 1,64,804க்கு 425 மார்க்குக்கு 15% ஆல் இண்டியா கோட்டான் கீழே வரக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய க்ளோசிங் ரேங்க் அண்டு க்ளோசிங் மார்க். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீம்டு யூனிவர்சிட்டியினுடைய கட் ஆஃபும் அதே போல் இந்த ரேங்க்குக்கும் இந்த காலேஜுக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இந்த ரேங்க் அண்டு இந்த நீட் ஸ்கோருக்கு எந்த காலேஜில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டுக்கான ப்ரொவிஷனல் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டிஸ்பியூட்ஸ் இருக்குது அப்படின்னா நாளை மதியம் 15/11/2025 12 மணிக்குள்ளே MCC கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு mccresultquery@gmail.comக்கு உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். அதன் பிறகு ஃபைனல் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட் வந்த பிறகு அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 525 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு ஓசிக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 521க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. ஓபிசி கேட்டகிரிக்கு 525க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்சி கேட்டகிரிக்கு 440 மார்க்குக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்டி கேட்டகிரிக்கு 425க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. இதை பற்றி டீட்டெயில்டாக கட் ஆஃப் அனாலிசிஸ் அடுத்த வீடியோவில் டீம்டு யூனிவர்சிட்டி அண்டு
கவர்மெண்ட் காலேஜுக்கும் போட்டலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you. Have a nice day.